வெல்கம் டு ஹர்ஷாஸ் லேர்னிங். இந்த வீடியோவில் நாம் 6th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் செகண்ட் லெசனோட ப்ரோஸ் வென் த ட்ரீஸ் வாக்டோட கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வார்ம் அப், டிஸ்கஸ் த ஆன்சர். ஃபர்ஸ்ட் கொஷின், வாட் ஆர் த சில்ட்ரன் டூயிங்? டிஸ்கிரைப் தேர் ஆக்டிவிட்டீஸ். சில்ட்ரன்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அது ஒரு இமேஜ் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அந்த இமேஜில் சில்ட்ரன்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அதை டிஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனுடைய ஆன்சர், த சில்ட்ரன் வேர் பிளேயிங் அண்ட் ஸ்பெண்டிங் டைம் ஹாப்பிலி அண்டர் த பேனியன் ட்ரீ. தே வேர் பிளேயிங், ஸ்விங்கிங், கிளைம்பிங் த ட்ரீ. அப்படின்னா சில்ட்ரன்ஸ் வந்து ஹாப்பியாக ப்ளே பண்ணிட்டு விளையாடிட்டு இருக்காங்க, அவங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஆலமரத்து அடியில். அண்ட் அவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னா ஸ்விங்கிங், ஊஞ்சல் ஆடுறாங்க, மரத்து மேலே ஏறுறாங்க, இப்படி ஹாப்பியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது இதோட ஆன்சர். செகண்ட் கொஷின், வுட் யூ லைக் டு பி இன் தேர் பிளேஸ்? இஃப் ஸோ, வாட் வுட் யூ என்ஜாய் த மோஸ்ட்? ஸோ நீங்கள் இந்த இடத்துல இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் எந்த மாதிரி என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்னு கொஷின் கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர், எஸ், ஐ லைக் டு பி இன் த பிளேஸ் அண்ட் என்ஜாய் த பிளசன்ட் நேச்சர் அண்ட் ப்ளே வித் மை ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், எனக்கு அந்த மாதிரி இடத்துல இருக்க பிடிக்கும். அங்கே நான் இருந்தால் நேச்சர் இந்த இவ்வளோ பசுமையாக இருக்குல்ல, அந்த மாதிரி நேச்சரை என்ஜாய் பண்ணிவிட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் அப்படின்றத ஆன்சராக கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் செக்ஷன் 1, டிஸ்கஸ் அண்ட் ஆன்சர். ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின். ஃபர்ஸ்ட் கொஷின், when did the garden became a happy place for the author? ஆத்தருக்கு கார்டன் எப்போ வந்து ஒரு ஹாப்பியான பிளேஸாக மாறுச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதோட ஆன்சர், த கார்டன் பிகேம் எ ஹாப்பி பிளேஸ் ஃபார் த ஆத்தர் வென் ஹிஸ் கிராண்ட் ஃபாதர் ஜாயின் ஹிம். ஸோ எப்போ அவங்களோட தாத்தா வந்து அவங்க வீட்டுக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாங்களோ கார்டனிங்கில், அப்போ தான் கார்டன் வந்து ஒரு ஹாப்பியஸ்ட் பிளேஸாக ஆத்தருக்கு மாறிச்சு. செகண்ட் கொஷின், வாட் ஆர் த டூ ரீசன்ஸ் த ஆத்தர் கிவ்ஸ் ஃபார் த பிளான்ட் மூவிங் டுவர்ட்ஸ் அ கிராண்ட் ஃபாதர்? அதாவது நம்ம எக்ஸ்பிளனேஷனில் பார்த்துருப்போம். எக்ஸ்பிளனேஷன் வீடியோ பார்க்கலன்னா ஃபர்ஸ்ட் போய் பார்த்துட்டு வாங்க. ஸோ நம்ம எக்ஸ்பிளனேஷன் வீடியோவில் பார்த்த மாதிரி அந்த பிளான்ட் வந்து கிராண்ட் ஃபாதரை நோக்கி வர்றதுக்கு ஆத்தருக்கு ரெண்டு விஷயம் தோணுச்சு. ஸோ அது என்னெல்லாம்? ஒன் ரீசன் த ஆத்தர் கிவ்ஸ் ஃபார் த பிளான்ட்ஸ் மூவிங் டுவர்ட்ஸ் கிராண்ட் ஃபாதர் மே பி லைட் அண்ட் வார்ம். த அதர் ரீசன் மே பி தட் த பிளான்ட் வாண்டட் டு பி நியர் கிராண்ட் ஃபாதர். அதாவது அவருக்கு ரெண்டு விஷயம் தோணுச்சு. ஒன்று, சயின்ஸ் படி பார்த்தா, சயின்டிஃபிக்காக ஒரு செடி வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுது, டுவர்ட்ஸாக மூவ் ஆகுது அப்படின்னா லைட் அண்ட் வெப்பத்துக்காக தான் இருக்கும், வாட்டருக்காகவும் இருக்கும். பட் இன்னொன்று என்ன விஷயம் தோணுது அப்படின்னா, கிராண்ட் ஃபாதர் மேலே அந்த செடிக்கு பாசமாக இருக்குது. ஸோ கிராண்ட் ஃபாதர் பக்கத்தில் இருக்கணும் அப்படின்னு அந்த செடி விருப்பப்பட்டு கிராண்ட் ஃபாதரை நோக்கி மூவ் ஆகுது அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. தேர்ட் கொஷின், why does the writer think that the people tree is the great show off? ஸோ இதனுடைய ஆன்சர், even when there is no breeze, their road-chested, slim-waisted leaf will spin like top determined to attract your attention and invite you into the shade. ஸோ இந்த அரசமரம், பீப்புள் ட்ரீனா அரசமரம், இந்த அரசமரம் எதுக்கு இவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது அப்படின்னா, அது காற்றே இல்லை அப்படின்னு சொன்னால் கூட அதோட இலைகளும் அது படர்ந்து விடிஞ்ச இலைகளை பார்க்கும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த மரத்தோட நிழலில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு தோணுமா. அடுத்ததா செக்ஷன் 2, question number 1. Why do we need trees? List 4 reasons that grandfather give. grandfather நமக்கு ட்ரீஸ் எதுக்கு முக்கியம், எதுக்காக நம்ம ட்ரீஸ் நடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ரீசன் கொடுத்துருப்பாரு. ஸோ அது என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதனோட ஆன்சர், we are planting trees for the forest and for the animals and birds. They live there and need more food and shelter. So the trees help them. Besides men need trees, we need trees to keep the desert away, to attract rain, to prevent the banks of the river from being washed away, for fruits and flowers, leaf and seeds. We need timber too. அதாவது ட்ரீஸ் வந்து மனுஷங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு இல்லாமல் பறவைகளுக்கு, அனிமல்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயத்தில் யூஸ் ஆகுது. அண்ட் ஆல்சோ ஃப்யூச்சரில் நம்மளோட நிலம் எல்லாம் பாலைவனமாக, அதாவது தண்ணியே இல்லாமல் வறண்ட பூமியாக மாறிடாமல் இருக்க ட்ரீஸ் வந்து ஹெல்ப் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் தண்ணி வந்து வேகமாக பெருக்கெடுத்து ஓடுற டைமில் ரிவரோட கடற்கரையை, அது மாதிரி ரிவரோட ஷோரை வந்து காப்பாற்றுறதுக்கும் ட்ரீஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஆல்சோ நம்ம வீடு கட்டுறதுக்கு மற்ற யூஸ்க்கு வந்து நம்ம உட்டும் தேவை. ஸோ அதுக்காகவும் ட்ரீஸ் வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. செகண்ட் கொஸ்டின், why did the author help his grandfather plant tree? கிராண்ட்ஃபாதருக்கு ஆத்தர் வந்து எதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க செடி நடுறதுக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதனுடைய ஆன்சர்,
The thought of the world without tree became a sort of nightmare to the author, and so he helped his grandfather in his tree planting with greater enthusiasm. ஒரு நாள் செடி நட்டுட்டு இருக்கும்போது கிராண்ட்ஃபாதர் ஃபியூச்சர்ல ட்ரீஸ்லாம் இல்லை அப்படின்னா இந்த உலகம் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருப்பாரு. ஸோ இதெல்லாம் கேட்ட உடனே தான் ஆத்தருக்கு ஒரு பயம் வந்திருக்கும். உண்மையாவே நம்ம ஃபியூச்சர் வந்து இப்படி ஆயிடுமோ ட்ரீஸ் இல்லாம அப்படின்ற உண்மையை புரிஞ்சுக்கிட்டு தான் கிராண்ட்ஃபாதர் கூட சேர்ந்து அவரும் ரொம்பவே ஆர்வமா செடி வளர்க்கறதுல ஈடுபட்டாரு. நெக்ஸ்ட் கொஸ்டின். வாட் மேட் கிராண்ட்ஃபாதர் பிளான்ட் சாம்ப்ளிங்ஸ் ஆன் அ ராக்கி ஐலாண்ட்? அதாவது ஆள் நடமாட்டமே இல்லாம வறண்டு போன பூமியில போய் செடிய நட கிராண்ட்ஃபாதர் எதனால இப்படி பண்ணாரு அப்படின்னு கேக்குறாங்க. இதனுடைய ஆன்சர், grandfather saw a dry river bed on a small rocky island. The river bed are completely dry in summer but flooded during the monsoon rain. To make that rocky island a forest, he planted sampling and cutting. ஒரு நாள் கிராண்ட்ஃபாதர் ஒரு காஞ்சு போன ஒரு லேண்டை பார்க்குறாரு. அங்கே ஒரு செடி கூட கிடையாது. சம்மரில் அவ்வளோ வெயில் இருக்கு. ஆனால் இதுவே ரெய்னி சீசனில் அந்த அந்த இடத்த பார்த்தோம்னா ஃபுல்லாக வெள்ளமாக தண்ணி, அவ்வளவு தண்ணி இருக்கு. ஸோ இதை வந்து இந்த ஐலண்டை இந்த இந்த நிலத்தை வந்து கம்ப்ளீட்டாக நம்ம ஃபாரஸ்ட்டாக மாற்றணும். அப்போ தான் இந்த நிலம் வந்து நல்ல வளமாக இருக்கும் அப்படின்னு முடிவெடுத்து தான் அவர் வந்து அங்கே போய் பிளான்டிங் ஆரம்பிச்சாரு. அடுத்ததா செக்ஷன் 3 டிஸ்கஸ் அண்ட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். வாட் டிட் கிராண்ட்மதர் ஃபீல் அபவுட் த ட்ரீ க்ரோயிங் இன் த ஹவுஸ்? ஸோ வீட்டில் ஒரு பெரிய மரம் வளர்ந்தது இல்லையா? ஸோ அதை பற்றி கிராண்ட்மதர் என்ன நினச்சாங்க அப்படின்ற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதனோட ஆன்சர், கிராண்ட்மதர் ஃபெல்ட் த ட்ரீ க்ரோயிங் இன் த ஹவுஸ் மேட் இட் லுக் லைக் த ரூஃப் brought டவுன் பை த ஜங்கிள். அதாவது நம்மளோட வீட்டோட சுவர்கள் எல்லாம் அது வந்து அதோட ரூட்ஸ், பெரிய பெரிய ரூட்ஸ் போயிட்டு டேமேஜ் பண்ணுது அப்படின்னு கிராண்ட்மதர் நினச்சாங்க. செகண்ட் கொஸ்டின். வை டிட் த ஆத்தர் லீவ் டவுன்? இதுக்கு ஆன்சர், the Second World War came and so the author left the town. Third question. How did my grandfather's dream come true? The island became a small green paradise. At last grandfather-ஓட கனவு எப்படி நினைவாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அவர் நினைச்ச மாதிரியே ஃபியூச்சரில் அந்த லேண்ட் வந்து ஒரு குட்டி ஃபாரஸ்டாகவே மாறிடுச்சு. அடுத்ததா ஃபோர்த் கொஸ்டின். டிஸ்கிரைப் வாட் த ஆத்தர் saw when he went back to the island. இதனோட ஆன்சர், when the author went back to the island, it was like a small green paradise. He saw red bloom of the coral blossom. Then he saw squirrels living in the trees and a crow pheasant, etc. The tree seemed to know the author. They seemed to beckon him nearer. So he saw a green forest on that island. Next, read and understand. Take the most appropriate option. Choose Madri. First question. According to the author, the general was moving towards grandfather because of it wanted to be near grandfather. Answer, option C. Wanted to be near grandfather. Second question. Grandmother had wanted the peepul tree cut down because of it was knocking down the bricks of the outhouse. Option D. Third question. Grandfather helped grandma out with the gardening because he wanted to grow flowers to attract butterflies. Option B. Wanted to grow flowers to attract butterfly. Fourth question. The author did not want to plant sampling in the forest because no one would come to see them. Option A. No one would come to see them. Next, fifth question. Grandfather felt planting tree would help the forest because the animal and bird would find it easier to live. Option D. The animal and birds would find it easier to live. அடுத்ததா part B. Read the story on your own, discuss in a group and complete the story map. அதோட answers. அடுத்ததா part C. Work in group of 5. Tell the story in 10 sentences. அதாவது இந்த ஸ்டோரியை 10 சென்டென்ஸ்ல சொல்லணுமா. அதனுடைய answers. அடுத்ததா vocabulary. Look at the word in the boxes. Smash the word to make as many new words as you can. அதாவது இந்த வேர்ட்ஸை வந்து சேர்க்கும்போது ஒரு புதுசாக ஒரு வேர்ட்ஸ் வந்து உருவாகுமா. ஸோ நம்மளால் எவ்வளோ வேர்ட்ஸ் க்ரியேட் பண்ண முடியுமோ அவ்வளோ வேர்ட்ஸ் க்ரியேட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனுடைய ஆன்சர்ஸ். அடுத்ததா எஃப். லுக் அட் த வேர்ட் in the boxes. மேக் நியூ வேர்ட் by adding ly wherever possible. இங்கே செட் ஆஃப் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல, ஸோ இதிலெல்லாம் ly போட்டால் ஒரு புது வேர்ட்
ஃபார்ம் ஆகுமா. ஃபார் எக்ஸாம்பிள் லோன் அப்படின்னு இருக்கு. அதுக்கு எல்ஒய் போட்டிங்கன்னா லோன்லி அப்படின்னு வரும். பட் சில வார்த்தைக்கு வந்து எல்ஒய் போட்டிங்க அப்படின்னு சொன்னா வார்த்தை வராது. ஃபார் எக்ஸாம்பிள் கிராஸ் அப்படின்னு குடுத்துருக்காங்கல்ல. அதுக்கு வந்து எல்ஒய் போட்டிங்கன்னா கிராஸ்லி அப்படின்னு ஒரு வார்த்தை கிடையாது. ஸோ அந்த இதுக்கான ஆன்சர்ஸ். அடுத்ததா லுக் அட் த வேர்ட் இன் த பாக்ஸ். ஃபில் த வீல் வித் தேர் ஆண்டனம். ஆண்டனம்னா ஆப்போசிட்ஸ். ஸோ இதோட ஆப்போசிட்ஸை வச்சு ஃபில் பண்ணணுமா. எல்லா வார்த்தையுமே ஸ்டார்ட் வித் த லெட்டர் எஸ். ஸோ இதனுடைய ஆன்சர். Listen to your teacher read out what happened to Nandu. Some of the statements given below are correct. அதனுடைய ஆன்சர். And next, speaking. I take something from your school bag, describe it in 3 sentences. Ask the class to find out the thing you have described. அதோட ஆன்சர்ஸ். Discuss in group of 5, make a story about a comic strip. அதோட ஆன்சர்ஸ். அடுத்ததா grammar. Take the right option to fill in the blank. First question. What a beautiful flower. Answer C. What? Second question. Can you play football? Option B. Can you? Third question. Where did you go yesterday? Option B. Where? Question number 4. Let us go for a walk. Option C. Let. Fifth question. I like to play hide and seek. Answer option C. I. Next. L. Look at the punctuation of these sentences. Why are they punctured differently? Discuss in class. First question. One always felt like drawing close to him. அதாவது இது வந்து எதுவுமே எக்ஸ்க்ளமேஷனோ கொஷினோ எதுவுமே கேட்கல. ஸோ இட் இஸ் அ ஸ்டேட்மெண்ட். செகண்ட் கொஷின். பட் நோ ஒன் எவர் கம்ஸ் ஹியர். எக்ஸ்க்ளமேட்ரி ஆச்சரியக்குறி போட்டிருக்காங்களா லாஸ்ட்டாக. ஸோ இட் இஸ் அன் எக்ஸ்க்ளமேட்ரி சென்டென்ஸ். தேர்ட் ஒன். ஹூ இஸ் கோயிங் டு see them? It is a question. Fourth question. Come here. So it is a statement. ஸோ அடுத்ததா this is a banyan tree. இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட். செகண்ட் ஒன். இஸ் திஸ் a banyan tree? அப்படின்னா questioning. What a beautiful banyan tree. இது வந்து ஆச்சரியப்படுற மாதிரி கேட்குறாங்களா. ஸோ இட் இஸ் அன் எக்ஸ்க்ளமேஷன். லுக் அட் திஸ் banyan tree. இட் இஸ் அன் இம்பரேட்டிவ். இம்பரேட்டிவ்னா நம்ம வந்து வேற யாரையாவது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஸோ இட் இஸ் அன் இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். நெக்ஸ்ட் ஒன். Read the sentences from the story carefully. ஸோ ரெக்வஸ்ட்னா ஆர், சீனா கமாண்ட், எஸ்னா ஸ்டேட்மெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின். The tendril moved toward grandfather. இது just a statement. So answer S. Second question. I want a roof over my head. இது ஒரு sentence. So it is S. Please do not cut trees. Request பண்ற மாதிரி இருக்கா. So it is R. Fourth question. We spent the whole day planting sampling. So இது ஒரு statement. Fifth question. Will you please remove the tree growing on the wall? Request. There was a forest on the island. இது ஒரு statement. Go to the river bed. ஸோ போங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுறாங்க, ஆர்டர் பண்ணுறாங்க. ஸோ இட் இஸ் அ சி. The island was a green paradise. இது ஒரு ஸ்டேட்மெண்ட். Grow more trees to protect nature. Grow பண்ணுங்க அப்படின்னு ஆர்டர் பண்ணுறாங்க. ஸோ இது கமாண்ட் சி. Grandfather's dream had come true. இது ஒரு ஸ்டேட்மெண்ட். ஸோ ஆன்சர் எஸ். அடுத்ததா இந்த லெசனோட ஒரு சின்னதாக ஒரு எக்ஸ்பிளனேஷன் போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது லெசனோட ஆத்தர் ரஸ்கின் பாண்ட் பற்றின ஒரு ஷார்ட் சம்மரி. இந்த லெசனோட புக் பேக் ஆன்சர் அவ்வளோதான். இந்த வீடியோ புரிஞ்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் டு சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ ஹர்ஷாஸ் லேர்னிங். நம்ம சேனலில் போட்டிருக்க மற்ற வீடியோஸையும் போய் பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.